அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னைந்து பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, வேலனுக்கு பூஜை, வேலுக்கு பூஜை, ஆராதனை, அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு பயன்படுங்க. அதாவது தைப்பூசம் மிக சிறப்பானது, அதுதான் இதனுடைய அமைப்பு. கருத்தில் கொள்ளுங்க. தைப்பூச திருநாளில் வேல் பூஜை செய்வதும், வேலனுக்கு அபிஷேகங்கள் செய்வதும், வேலுக்கு செவ்வலரி கொண்டு அர்ச்சித்து வழிபாடுகள் மேற்கொள்வதும் உன்னதமான பலன்களை ஜாதகருக்கு கொடுக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் மேற்கொள்வதும், இல்லத்தில் முருகப்பெருமானுக்கு பூஜைகள் மேற்கொள்வதும், அருகில் உள்ள முருகன் பெருமான் கோயிலுக்கு சென்று அங்கு தரிசிப்பதும் அதான் ஜாதகருடைய தோஷங்களை எல்லாம் போக்கக்கூடியும். கருத்தில் கொள்ளுங்க. குறிப்பாக செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இந்த தைப்பூச விரதத்தை கடைபிடித்து முருகப்பெருமானை வணங்கினால் அவங்களுக்கு 100% அந்த செவ்வாய் தோஷம் விலகிறோம். கருத்தில் கொள்ளுங்க. தைப்பூச நாளில் முருக கடவுளுக்கு கந்த கஷ்டி கவசம் பாராயணம் செய்து அருணகிரிநாதர் அருளிய திருப்புகளை பாராயணம் செய்வதும் எதிர்ப்புகளை தவிடுபுடாக்கி நம்மளை சிறந்தவராக நம்மளை வாழ வைக்கும். எதிரிகளை பலமெடுக்க செய்யும். இல்லத்தில் சுபிட்சத்தை தந்தோர்களும் வெற்றி வடிவேலன் நம்மளுக்கு முழு ஆசீர்வாதம் வழங்குவார். கருத்தில் கொள்ளுங்க. தைப்பூச நாளை காணிக்கை செலுத்தும் நாளாக முருக பக்தர்கள் கொண்டாடுகிறார்கள். பழங்கள், நெல், காய்கறிகள் எது விளைந்தாலும் அதை இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காகவே காவடிகளில் அவற்றை வைத்து எடுத்து செல்வார்கள் என்பது சிறப்பு. இது கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.